மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு இந்த தலைப்பில் நான் பேசுகிறேன். நீங்கள் ஆட்சியில் வந்தாக்கா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் மக்கள் ரொம்ப ஆசைப்பட்டாங்க, கொண்டாங்க. நானும் கூட ஆசைப்பட்டேன். நான் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் நீங்கள் 1000 ரூபா காசை கொடுத்துவிட்டு கவர்மெண்ட்டுக்கு அது ஈபியில் ஜாயின் பண்ணுறது என்றைக்கும் தப்பு. என் வீட்டில் சின்ன வயசுலேருந்து நான் கஷ்டப்பட்டுக்கும் கொண்டிருக்கேன். இல்லை அது கவர்மெண்ட்டோ இல்லை அக்கம் பக்கம் உள்ளவங்களோ எங்களும் நம்மளுக்கு யாரும் கொடுக்கல. இந்த கவர்மெண்ட்டு நம்மளுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கல. அன்றைக்கி யூஏயில் இருக்கிறனால தான் நாங்கள் சம்பாதிக்கிறோம். அதையும் நீங்கள் நிறைய விஷயத்தில் நிறைய கவர்மெண்ட் தடை பண்ணிச்சு. இன்றைக்கி சாதாரண 600 இருந்தது 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபா வந்திருக்கு கரண்ட்டு பில்லு. இதில் நம்ம யாரை குறை சொல்கிறது? கவர்மெண்ட்டு தான். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வடார எங்கள் ஊரில் வடார ஆஸ்பத்திரி ஸ்ட்ரீட்டில் என் வீட்டில் கரண்ட் பில் இருக்குது. சரி, ஊரில் பயங்கர சூடு, தண்ணியும் சமயத்தில் வரும், சமயத்தில் வராது. இங்கே ஒன்று உருப்படியான கரண்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் உருப்படியான கரண்ட் இல்லாமல் நாங்கள் சுயமாக நாங்கள் சம்பாரித்து அப்படியே நாங்கள் ஏசியை வாங்கி வச்சோ இல்லை ஃப்ரிட்ஜரை வாங்கி வச்சோ இது கவர்மெண்ட் எதுவும் எங்களுக்கு கொடுக்கல. இல்லை உங்கள் கூட்ட சொத்தை தான் கொடுக்கல, எங்கள் கூட்ட சொத்தை தான் நீங்களும் எடுக்கிறீங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னாங்க, கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்படி எடுக்கிறீங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன், தெரியாமல் தான் நான் கேட்குறேன். 5000 ரூபா கரண்ட் பில் வந்திருக்கு. எல்லா இடத்துலையும் 2 ஏசி 3 ஏசி ஓடுது, ஃப்ரிட்ஜரை ஓடுது, கலெண்டரை ஓடுது. எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, கரண்ட் பில் இல்லை. என் வீட்டில் ஒரே ஒரு ஏசி ஓடுது, அதுவும் கொஞ்சம் நேரம் தான், சூடாக இருக்கிற இடத்துல பிள்ளைங்க வர்றதுனால. அதுக்கு அடுத்தது ஒரு ஃப்ரிட்ஜர் ஓடுது, வாஷிங் மிஷின் அது எப்போயாவது 2 நாளைக்கு ஒரு வருஷம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு 5000மா? இல்லை நான் தெரியாமல் அதை கேட்குறேன். கொஞ்சம் கூட மனுஷனுங்கிற ஒரு இதில் ஈபியில் உள்ளவங்களோ இல்லை கவர்மெண்ட்டோ ஒரு நீதி இறக்கம் எதுவும் கிடையாதா? நான் கேட்குறேன். அவங்களும் ஒரு நீதி இறக்கம் கிடையாது, ஒரு மனசாட்சி கிடையாது. மேலே ஒருத்தவங்க இருக்கான்னு தெரியாது. ஏன் இந்தமாரி காசை பிடுங்கி சாப்பிட்றாங்க? இல்லை நான் கேட்குறேன். 5000 ரூபா கரண்ட் பில் வந்திருக்குங்க, என்னங்க ஆட்சி நடத்துறீங்களோன்னு கேட்குறேன் நான். இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன். முதல்ல ஒன்று படம் வந்துச்சுல்ல, அரசியல்வாதியை பற்றி சொன்னால் யாருக்கு தான் அந்த வெக்கம் இருக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு வெக்கம் உள்ளவங்களுக்கு அந்தமாரி தப்பு பண்ண மாட்டாங்க. நம்ம இந்த நாட்டில் ஒரு பதவியில் நம்ம இருக்கிற, நம்ம எதனால் இருக்கிறோம்? நம்ம சொல்லுங்க பார்ப்போம். நம்ம நாட்டை கவுந்து பொண்ணு, நம்ம நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுது தான். அப்புறம் எதுக்கு நீங்களாம் ஆட்சிக்கு வரீங்கன்னு கேட்குறேன். இஸ்லாம் ஆட்சி இங்கே ஓடிக்கிட்டு இருக்குங்க. எல்லா நாடுகளும் படித்தவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த நாட்டிலையும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த காசையும் ரொம்ப கஷ்டப்படுறதெல்லாம் நீங்கள் இப்படி அடிச்சுட்டு போனீங்கன்னா மனுஷன் வாழ்கிறதா சாவுறதா? கவர்மெண்ட் என்ன கொடுக்குறீங்க? வீணாப்பன அரிசி, வீணாப்பன பருப்பு தானே கொடுக்குறீங்களோ? ஒரு ஃப்ரீ கரண்ட்டை கொடுக்குறீங்களா? இல்லை அப்படியே தான் ஒரு ஃப்ரீ கரண்ட்டை கொடுத்து நாங்கள் ஒரு சொந்தமாக இது பண்ணோம்னாக்கா, ஏசி வச்சு பண்ண கொண்டோம்னாக்கா, அது இவ்வளோ பில்லு நீங்கள் போட்டு நீங்கள் சம்பாரிச்சிட்டு போகிறீங்க. ஏதாவது கவர்மெண்ட் நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன ஹெல்ப் பண்ணுறீங்க? ஒன்றுமே கிடையாது. சரியாக கவர்மெண்ட்டில் வந்துக்கிட்டு ஒரு நேம் எழுதுறதுக்கு வராங்க, ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடியும் வராங்க. அந்த நேமை ஒழுங்காக சரி பண்ண தெரிலங்க. என்னங்க இங்கே மத்திய கவர்மெண்ட் என்னங்க ஊர் இது? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இதை பற்றி பேசணும்னா நம்ம மேலே எல்லாரும் கோமாயிடுறாங்க. கோர்ட் இருக்குது, கேஸ் இருக்குது. ஊரில் எவ்வளோ மனப்பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மனப்பிரச்சனை எப்படி முடிக்கணும்? ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, கட்ட பஞ்சாயத்துக்கு எவ்வளோ மேலாச்சு? ஒரு வக்கீல் மூலியமாக போனோம்னாக்கா ஒரு வேலையை முடிச்சு கொடுத்தோம்னாக்கா எனக்கு என்னாண்டு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இழுத்து விட்றாங்க. கடைசியில் என்னன்னாக்கா 2 பேர்ட்டையும் காசு வாங்கிட்டு இது பண்ணிடுறாங்க. போலீஸ்காரங்க ஓகே பொதுவாக இருந்துக்கிறாங்க, போலீஸ்காரங்க குறை சொல்ல முடியாது. எங்கள் ஊர் மாவட்டத்தில் போலீஸ்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்கு. ஓகே, அதை 100% நான் ஒத்துக்கிறேன். செம்மேலூர் மாவட்டம்லாம் கொஞ்சம் நல்லா இதாக இருக்காங்க. என்ன டிராஃபிக் போலீஸ்லேருந்து மக்கள்லேருந்து மற்ற எந்த விஷயத்தெல்லாம் சரி. இந்த பெரிய ஆஸ்பத்திரிலாம் பாருங்கள், மெடிசன் கொடுக்குறதுலாம் பார்த்தீங்கன்னா அள்ளி முட்டாய் மாரி கொடுக்குறாங்க. அவங்களுக்குலாம் எப்படி எழுதி கொடுக்க முடியும்? கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குதுல, அவங்களுக்கு இந்த காலையில் இது சாப்பிடுமா, மத்தியானம் இது சாப்பிடுமா அப்படின்னு கொடுக்கணுமா? அதுவும் கிடையாது. ஒரு ஸ்டிக் இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டிக்கு எது இதில் பண்ணுமோ அது பண்ணுங்க. மண்ணுக்கு ஒரு தடை பண்ணிங்க, தண்ணிக்கு ஒரு தடை பண்ணிங்க. ஏன்னா அதுக்கு அடுத்தது என்னன்னு சொன்னாக்கா, கரண்ட்டு பில்லு ஓவராக ஏற்றி விட்டீங்க. ஏன்னா அப்புறம் அங்கே இருக்கிற கோரையில் மண் எடுக்கக்கூடாது, இங்கே இருக்கிற கோரையில் மண் எடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப அநியாயம் பண்ணிங்க உண்டிங்க.
இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் ஆட்சியில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் தானே செய்யணும் இது. இந்த வீடியோ பார்க்குறீங்களா, பார்த்துட்டு கம்முட்றீங்களோ நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் நான் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போடுறேன். பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அவங்க வந்தால் இது செய்வாங்க, இவங்க வந்தால் இது செய்யணுங்கிறாங்களே. எனக்கு பொறுத்தளவு என்னோட காசில் வந்து என் மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ நான் கண்டிப்பாக செய்வேன். செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் தான். இந்த கொரோனாவில் அடிபட்டதுனால கொஞ்சம் நான் டெக்லேயும் அது இதுலேயுமா இருக்கேன். எல்லா மக்களுக்கும் தெரியும், புரியுதுங்களா? ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு நாள் நான் ஆட்சியில் நின்றேன்னா நிற்க மாட்டேன். நின்ற நாள் எல்லாரும் சொல்கிறாங்களே செய்வாங்க செய்ய மாட்டாங்கன்ட்டு, இந்த வீடியோ பார்த்தா மக்களுக்கு கண்டிப்பாக புரியும். கண்டிப்பாக நான் செய்வேன். உண்மையான எனக்கு இருக்கிற உணர்வு கூட எந்த மக்களுக்கும் இருக்க மாட்டேங்குது. அப்புறம் எதுக்கு நீங்களாம் ஆட்சியில் இருக்கீங்கன்னு கேட்குறேன். ஏங்க ஒரு ஃப்ரீ கரண்ட்டு கொடுங்க, ஒரு ரோடு நல்ல ரோடு போட்டு கொடுங்க, ஆற்று வசதியை சரி பண்ணி கொடுங்க, மருத்துவ திட்டத்தை சரி பண்ணி கொடுங்க. ஸ்கூலில் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து எல்கேஜிலையும் சேரும்போது இன்சூரன்ஸ் பணம் கட்டுறாங்க சொல்கிறாங்க. எந்த ஸ்கூல்லையாவது இன்சூரன்ஸ் பணம் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்களா சொல்லுங்க பார்ப்போம். என் பையனுக்கு இது வரைக்கும் கிடையாதுங்க. இல்லை ப்ரைவேட்டாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாம் ஒன்று தானுங்க. அதுக்கும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணுங்க. அதுக்கு தானங்க கவர்மெண்ட் இருக்குது. இது வரைக்கும் வச்சுங்க 2024 ஆயிடுச்சுங்க. 2024 என்ன பண்ணி கிழிக்கிறீங்களோ ஒன்றும் பரல. இருக்கிற காசு எல்லாத்தையும் சுருட்டி எல்லாம் கவர்மெண்ட் எல்லாம் மத்திய கவர்மெண்ட் திண்டுக்கிட்டு தானே போயிட்டுருக்கு. மக்களுக்காண்டி என்னத்தை கிழிக்கிறீங்களோன்னு கேட்குறேன். தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்த பிறகு கவர்மெண்ட் பில்லை இபியில் உள்ள பில்லை கண்டிப்பாக இதை வந்து கம்மி பண்ணி நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் அதேமாரி எந்தெந்த இடத்துல தண்ணி இல்லையோ அந்தந்த இடத்துலையும் வந்து தண்ணி வசதி பண்ணி கொடுக்கணும். எந்தெந்த இடத்துல ரோடு சரியில்லையோ அந்தந்த இடத்துல ரோடு சரி பண்ணி கொடுக்கணும். அபுதாபியில் வந்து பாருங்கள், ப்ரைவேட் வண்டி நல்லா இருக்குது, கவர்மெண்ட் வண்டி நல்லா இருக்குது. கவர்மெண்ட் வண்டி எந்த வண்டி புது வண்டி இறக்குறீங்க, உங்கள் கை காசு போட்டு நீங்கள் இறக்கல, மக்களோட கை காசு போட்டு தான் இறக்குறீங்க. எல்லா வண்டியும் ஒரு நாளைக்கு டெய்லியும் யார் ஷிஃப்ட் போகிறாங்களோ அவங்க வண்டியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி பக்காவாக அனுப்பி வைக்கணும். எந்தெந்த ஒரு இடத்துல வந்து பஸ் ஸ்டாண்டு எங்கெங்கே இது இருக்காங்களோ, ரோட்டில் தூங்குறவங்க கொள்றவங்க, அதாவது பிச்சைக்காரங்க நிறைய பேர் தூங்குறாங்க கொள்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படின்னு சொன்னாக்கா ஒரு சட்டத்திட்டத்தை நீங்கள் கண்டிப்பாக கொண்டுட்டு வரணும். அவங்களுக்குலாம் அந்த ஒரு வசதியான ஒரு சும்மா கவர்மெண்ட்டில் வீடு கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி வீடு கொடுங்க. அதே மாதிரி இன்னும் நல்லா கேட்டுங்க, எந்த இடத்துல வந்து அவங்க ஒரு இடத்துல வந்து இடம், இந்தியாவில் வந்து நிறைய இடம் இருக்குது, கவர்மெண்ட் இடம் தான் இருக்குது. அந்த இடத்துல அவங்க ஏதாவது குடிசை போட்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த குடிசைங்கள்லாம் நீங்கள் தூக்காதீங்க, அவங்களுக்குள்ள ஹெல்ப்பை செய்யுங்க. அந்த இடத்துல ஒரு பட்டா போட்டோ இடமும் கொடுங்க, புரியுதுங்களா? கட்டின வீட்டெல்லாம் நீங்கள் இடிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ கவர்மெண்ட்டு. இன்றைக்கி இருக்கீங்க, நாளைக்கு சாகும்போது எதையும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. மாண்புமிகு டாக்டர் கலைஞர் இருக்கும்போது அவங்க ஆசைப்பட்டது நீங்கள் வந்து ஆட்சியில் வந்து நல்லவமாக இருந்தாக்கா ரொம்ப சிறப்பமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான். ஆனால் இன்றைக்கி நான் தலைவர்னு தான் சொல்லுவேன். ஆனால் தலைவர் இப்போ இல்லை. இருந்தாலும் என்ன இருந்திருந்தால் உங்களை சந்தோஷப்பட்டுப்பாப்புல. நீங்கள் இந்த ஆட்சியில் இருந்து இந்தமாரி தப்பு நடக்கிறது தயவு செய்து அதை வந்து தடுத்து நிப்பாட்டுங்க. கண்டிப்பாக அது நடக்கக்கூடாது. கோவப்படாதீங்க. ஏன்னா மக்களோட வயிற்றுச்சல் என்னைக்கு வயிற்றுச்சல் உண்டாக்குறாங்களோ கண்டிப்பாக அவங்க வாழ்ந்ததே கிடையாது. அந்தமாரி செய்யாதீங்க. ஏன்னா ஸ்டாலின் வந்தால் இப்படி செய்வாங்க, பன்னீர்செல்வம் வந்தால் இப்படி செய்வாங்க, ராகுல் காந்தி வந்தால் இப்படி செய்வாங்கன்ட்டு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையில் யாரும் மண்ணளிப்படாதீங்க. நின்று நீங்கள் ஜெயிச்சு இந்தமாரி இப்போ ஜெயிச்சு நீங்கள் செய்வேங்கிறதுனால தான் எல்லாரும் வந்து உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த நன்றியை மறக்க வேணாம். தயவு செய்து இந்த வீடியோ பார்த்த உடனே மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் அனைத்தும் செய்யுங்க. ஓகே, வணக்கம்.